ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். மே 24, 2024 மார்க்கெட்டுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். GRSE லிமிடெட் Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் 57% உயர்ந்திருக்க நிலையில் கம்பெனியோடைய டோட்டல் ரெவன்யூ 1000 crores தாண்டியிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வெளியான உடனே இந்த ஸ்டாக் 17% ரேலியை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு HEG லிமிட்டட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. HEG ஸ்டாக் 6 மாதத்தில் 60% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கிற நிலையில் நேற்று 7% இறங்கியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி அறிவித்த டிமெர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க. HEGயோடைய டோட்டல் டேர்ன் ஓவரில் 94.41% கான்ட்ரிபியூட் பண்ணுற கிராஃபைட் பிஸ்னஸை டிமெர்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த டிமெர்ஜிங்கில் 1:1 ரேஷியோவில் ஸ்டாக்ஸை ஆஃபர் பண்ண போகிறதாகவும், இந்த கம்பெனி கிராஃபைட் பிஸ்னஸை டிமெர்ஜ் பண்ண உடனே பில்வாரா எனர்ஜின்ற கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணி ஃபுல்லாக க்ரீன் எனர்ஜி பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு PG எலக்ட்ரோபிளாஸ்ட். இந்த கம்பெனி ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கக்கூடிய இந்த பங்கை ஃபேஸ் வேல்யூ 1 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 10 ஷேர்ஸ் கிடைக்கும். 1000 வச்சுருந்திங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அது 10,000 மாறும். இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணமாக போர்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ரேடிங் லிக்விடிட்டியை அதிகப்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து KPI எனர்ஜி லிமிடெட். இந்த கம்பெனி ஸ்டாக் கடந்த ஒரு வருஷத்தில் 450% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு, விச் இஸ் 4.5 times. ஃபினான்சியல் 23ல் போனஸ் ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 5 மாற்ற போகிறாங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். நீங்கள் 10 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேர் இந்த ஸ்ப்ளிட் மூலமாக கிடைக்கும். கம்பெனியோடைய லாஸ்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் சுமார் 161.65 கோடியாக இருக்குது. RBI 2 லட்சம் கோடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான பேஸ் என்னென்னா, ஃபாரின் கரன்சி சேல்ஸ் RBI பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாகவே கிட்டத்தட்ட 3 to 3.2 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்கன் டாலர் ஆனால் வருமானம் இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரி பாண்ட்ஸ், US பாண்ட்ஸ், யூரோப்பியன் பாண்ட்ஸ், ஏசியன் பாண்ட்ஸ் எல்லா பாண்ட் மார்க்கெட்லேயும் RBI ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் மூலமாகவும் தான் இந்த 2 lakh crore டிவிடெண்ட்டை பேட் பண்ண போகிறாங்க RBI. ஸோ அவங்களுடைய ரிசர்வ்ஸ்லேருந்து கிடையாது, இப்படி அவங்க ஜென்ரேட் பண்ண ப்ராஃபிட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு முத்தூட் ஃபினான்ஸ் டிவிடெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ரூபாய் 20 ஒரு பங்குக்கணும். அந்த கம்பெனியுடைய CEO ஜார்ஜ் முத்தூட் அவங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் 90% ஆன்லைனில் மாற்ற போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ITC தரப்புலேருந்து Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. Q4ல் நெட் ப்ராஃபிட்டாக 5020 கோடியை பதிவு பண்ணியிருக்கிற ITC ஃபைனல் டிவிடெண்ட்டாக 7.50 அறிவிச்சிருக்காங்க. இன்னும் டீப்பாக பார்க்கும்போது Q4 ரிசல்ட்ஸில் சுமார் 2 to 3% சிகரெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த ரெவன்யூ க்ரோத் கடந்த குவார்ட்டருக்கு 7.7% உயர்ந்திருக்கு. இதில் சிகரெட்டோடைய பங்களிப்பு மட்டும் 4 to 5% இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ITCயோடைய கேட்டகரி வைஸ் பார்ப்போம். ITCயோடைய FMCG பிஸ்னஸ் 7% ரெவன்யூ க்ரோத்தை கொடுத்துருக்கு. ஹோட்டல் பிஸ்னஸ் 15% க்ரோத்தை கொடுத்துருக்கு. அக்ரி பிஸ்னஸ் 13% ரெவன்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. பேப்பர் பிஸ்னஸில் இருந்தும் 7% ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்குங்க. அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரூபாய் 120 ஒரு பங்குக்கு. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிரிட்டானியா லிமிடெட் எங்கிருந்தா எனக்குனே வருவீங்கன்ற மாதிரி பிரிட்டானியாவோட ஒரு கன்சியூமர் கேஸ் போட்டிருக்காரு. அது என்னென்னா, கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஜார்ஜ் தட்டில் அப்படின்றவர் ஒரு பேக்கரியில் பிஸ்கெட் வாங்கியிருக்காரு. 300 கிராம் எடையுள்ள 2 பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கியிருக்காரு. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது, அதாவது வெயிட்டேஜ் பார்க்கும்போது, ஒரு பாக்கெட்டில்
248 கிராமும் இன்னொரு பாக்கெட்டில் 262 கிராமும் இருக்குது. ஸோ இந்த பிஸ்கெட் பாக்கெட்ஸில் வெயிட்டு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் அவருக்கு சாதகமாக முடிஞ்ச நிலையில் பிரிட்டானியாவுக்கு 50,000 ஃபைனும் அந்த கேஸ் நடத்தின எக்ஸ்பென்சஸாக 10,000 சேர்த்து 60,000 அந்த நபருக்கு கொடுக்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கு. யூஎன்ஓ மிண்டா லிமிடெட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரான யூஎன்ஓ மிண்டோ வந்து Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. அதில் சுமார் 58.3% ப்ராஃபிட் உயர்ந்திருக்கிறதாகவும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் சுமார் 289 கோடின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ரூபாய் 1.35 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 2, 2024. நெக்ஸ்ட்டு ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதில் கம்பெனியோடைய இயர் ஆன் இயர் க்ரோத்தாக 41.2% காட்டியிருக்காங்க. இதோடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 162 கோடி ரூபாயாகவும் ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் ரூபாய் 4.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்த 3-4 வாரத்துக்குள்ளே கொடுக்கப்படும் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.